ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது என்னென்னு தெரியுதா? இதாங்க சொடக்கு தக்காளி. நம்ம சின்ன வயசில் இதுக்கு பேர் சொடக்கு தக்காளின்னு சொல்லுவோம். எப்போவுமே இதுக்கு பேர் சொடக்கு தக்காளி தான். இதை ஃபாரினில் ப்ரௌன் செடின்னு சொல்கிறாங்க. இதை அங்கே ரொம்ப ரேட் காஸ்ட்லியாக இருக்குங்க. இதோட விலையே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதாம். இந்த பழம் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்ததுங்க. ரொம்ப சத்து இருக்குது. சுகர் உள்ளவங்க இந்த பழத்தை ரெகுலராக சாப்பிட்டு வரலாம். இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ரத்த சோகை உள்ளவங்களும் சாப்பிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், இது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்தில் நிறையா இருக்குதுங்க அந்த செடி. அதில் பழம் எடுத்தோம். இங்கே பாருங்கள், இதில் ரொம்ப பழுத்த பழம் 3 தாங்க இருந்துச்சு. இன்னொரு இடத்துல நிறையா இருந்துச்சு. இது பாருங்கள், சாப்பிட்டதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பழத்தில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது. இந்த இரும்பு சத்து இருக்கிறனால ரத்த சோகை உள்ளவங்க இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இந்த பழத்தை நம்ம சின்ன வயசில் அதிகமாக விளையாடும் போது பறித்து சாப்பிட்ருப்போம். ஆனால் இதில் உள்ள சத்து நமக்கு இப்போ தான் தெரியுது. இதில் அதிகமாக சத்து இருக்குதுங்க. கண்டிப்பாக இதை பறித்து சாப்பிடுங்க. நிறைய நோய் குணமாகுது. இதில் அயன் சத்து இதில் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் இந்த பழத்தை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பறித்து ஒரு 5 பழமாவது சாப்பிட்ருங்க. கண்டிப்பாக நான் பார்த்தேன், பறித்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் சின்ன வயசில் சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பழம் பறித்து சாப்பிட்டேங்க. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ செடி இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே அந்த பழம் தாங்க. அவ்வளோ பழம் இருந்துச்சு. நான் பறிச்சுட்டு வீட்டுக்கும் பறிச்சிட்டு வந்தேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்தா அந்த பழத்தை விட்டுறாதீங்க. இதோட சத்துக்கள் எவ்வளோ என்னன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.